அம்மையார் ஜெயலலிதாவையும் கோவினார். அவ்வளோதான் வித்தியாசம். இதை திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடாது. திராவிட கட்சியும் அதன் ஒட்டுண்ணிகளும் அவ்வளோதான். எப்படி ஒரு பன்றி மேலே பல ஒட்டுண்ணிகள் சவாரி செய்தோ அதை மாதிரி திமுக மேலே இங்கே பல ஒட்டுண்ணிகள் சவாரி செய்து மது ஒழிப்பு அப்படின்னு போராடுவாங்க. அப்புறம் பார்த்தா தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, திராவிட கட்சிகிட்ட காசு வாங்கி மதுவை கொடுத்து இவங்க மாநாடு போடுவாங்க. அடுத்து உழைப்பாளிகளின் கட்சி, உழைப்பாளிகளின் வேர்வையில் விளைந்த கட்சி, ஒரு காலத்தில் இந்தியாவே நிமிர்ந்து பார்த்த எதிர்கட்சியாக இருந்த கட்சின்னு இன்னைக்கு நம்ம சிஐடியு இந்த மாதிரி கட்சிகள் இருந்தது. இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட ஒரு ஒட்டுண்ணி. தொழிலாளி வர்க்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட், தொழிலாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எங்க இருக்குது? எந்த போராட்டத்தில் இருக்குது? உண்மையான கம்யூனிஸ்ட் யாரு யாருன்னு கேட்கிறேன். மீனவர் பிரச்சனைக்கு மீனவனுக்கு கம்யூனிஸ்டுக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்கா இல்லையா? ஆசிரியர் பிரச்சனைக்கு ஆசிரியருக்கு கம்யூனிஸ்டுக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்குதா இல்லையா? கம்யூனிஸ்ட் எந்த பிரச்சனைக்கு போனாங்க? எந்த பிரச்சனைக்கு? நேற்றெல்லாம் பார்க்கிறேன், ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி துரோகம் செய்துவிட்டது, தமிழ் மாணவர்கள் துரோகம் செய்துவிட்டது, தமிழ்நாட்டில் அனைத்து உரிமைகளும் பறித்து விட்டது. நான் கூட எங்கடா நம்ம கட்சிக்காரன் நமக்கு தெரியாம ஏன்னா மீட்டிங் போட்டானா வேகமா தமிழ்நாடு தமிழ் தமிழ்ன்றாங்கன்னு பார்த்தா அவர் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாரு. பிஜேபி துரோகம் பண்ணிச்சு கூவுரை சவால திமுக என்ன பண்ணுச்சு சொல்லு? திமுக என்ன பண்ணுச்சு? முதல்வர் ஸ்டாலினுக்கு தேர்தல் வர வர தமிழர்னு சொன்னா உடம்பு கூசம். மதிப்புக்கு ஐயாவுக்கு உடம்பு கூசம். வெற்றினா திராவிட வெற்றி. இங்க இருக்கிறவனை யாருனாலும் எதனா திட்டா தமிழர்களை இப்படி திட்டலாமா, இப்படி வஞ்சிக்கலாமா? என்னது இது? என்ன ஆட்டம் இது? இந்த பக்கம் அதிமுக, அவரு கட்சி எதுக்கு ஆரம்பிச்சுட்டு போனாருன்னு அவருக்கும் தெரியல. அதுக்கடுத்து நம்ம யாரு போறாங்க அவங்களுக்கும் தெரியல. ஒருத்தர் அந்த கட்சியை எப்படி தாங்கி பிடிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியல. பச்சை தமிழர்னு சொல்லிட்டு அவரோட அதே அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டு மாணவர்களின் வேலை வாய்ப்பு, பிற மொழியார்கள் இங்க வந்து வேலை செய்யலாம். 3 வருஷம் கழிச்சு தமிழ் கத்துன அதிகாரம் வந்தது, ஆணையம் வந்தது. அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க போய் தூங்கிட்டு இருந்தாரு சொல்லுங்க? அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே, டே நான் பச்சை தமிழண்டா பாடுறான்னு கையை கீச்சு காட்ட வேண்டியது தானே ரத்தத்தை. எங்க போய் தூங்கினாரு? தூத்துக்குடியில் அத்தனை பேர் சுட்டு கொண்டாரு. எப்படி பக்கத்தில் ஆந்திராவில் போய் சுட்டு கொண்டு வந்தாரா? செத்தவெல்லாம் பச்சை தமிழன் இல்லையா? தமிழனை ஏமாத்தணும்னா இங்க வந்து தமிழர் வேண்டியது. அவர் பச்சை தமிழர் திராவிட சிசு, அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் தான். திமுக சாரம் எங்க ஆச்சுன்னா ஐயா விற்பாரு, அதில் வேற கமிஷன்ல கட்சி நடத்துவாரு. வேற என்ன திமுகவுக்கும் அதிமுக விட்டுரும் வேற்றுமை கண்டிட்டீங்க. கரை வேட்டியில எதிர வேற்றுமை கண்டிட்டீங்க. திமுக அதிமுக வேற கட்சின்னு எப்படி நம்புறீங்க? இது ஒரே குடும்பமா கொள்ளையடிக்கும், அவங்க பகுதியா கொள்ளடிப்பாங்க, அவ்வளவுதான். வேற எது இல்லை. இவங்க குறுநில மன்னர்களை வச்சிருப்பாங்க, தான் குடும்பத்துக்கு தேவையானவங்களை வச்சிருப்பாங்க, அவங்க அங்கங்க சிறு முதலாளிகளை வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப புதுசா ஒருத்தர் நான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன், தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற போறேன்னு முதல்ல கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஊரான் கூட்டம் போட்டா வந்து தாவேக்கான்னு கத்த வேண்டியது. சரி நீங்களாவது கூட்டம் போட்டு எதனா பேசி தொலைங்களேண்டான்னு கேட்டா கூட்டம் போடலாம், அனுமதி கொடுப்பாங்க. ஆனா என்ன ப்ரோ பேசுறதுன்னு நம்மகிட்ட வந்து கேட்கறான். பேசுவதற்கு செழுமையான கருத்து என் தம்பி தங்கைகள் பேசுறாங்க. எரியும் மலையா எப்படி வெடிச்சாங்க, எத்தனை பிரச்சனை பேசுனாங்க. அவன் வந்தா என்ன பேசுவான்? எங்க தலைவரும் ஒடுக்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேன்றாங்க. 6 மணிக்கு மேல தலைவருக்கே அலர்ஜி, வெளியே வர மாட்டாரு. 6 நாளைக்கு ஒரு நாள் தான் கூட்டம் போடுவாரு. சனிக்கிழமை வந்தாரு, 40 பேரை கால் வாங்கிட்டு போயிட்டாரு. இது அரசியலா? ஏய், ஒரு பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் இதுவே அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வரானா எப்படா பண்ணுவாங்க? அடிப்படை அறிவு வேணாம். திரைத்துறையில் இருக்கும்போது தமிழ்நாடு என்ன சொர்க்கமா இருந்துச்சா? அது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? எந்த பிரச்சனையும் திரைத்துறையிலிருந்து வரவே இல்லையா தமிழ்நாட்டுக்கு? ஆனா எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்பெல்லாம் குரல் கொடுக்கல. இங்க ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவரது 100வது பிறந்த நாளில்
சிலை வைப்பேன் சிலை வைப்பேன்னு போய் பாட்டு பாடிட்டு இந்தாண்ட அம்மாவுக்கு நான் அணிலாக இருந்து பாடுவிடுன்னு பாட்டு பாடிட்டு இன்னைக்கு வந்து இந்த நாட்டை திருத்துறேன், இந்த நாட்டை மாத்துறேன்னு வந்து நிக்கிறாரு. இதை நம்பிட்டு ஒரு கூட்டம் முத நாம் தமிழர் கட்சின்றது பொழுதுபோக்கு ஆரம்பிக்க கட்சி இல்லை தலைவா. நீங்கள்லாம் வந்து பேசிட்டு போறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஒரு தமிழ் அதிகாரத்துக்கு வரணும், இந்த தமிழ் இடத்துல பிறந்த அனைத்து சமூகத்தினரும் அதிகாரத்தை பெறணும்னு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு எத்தனை இருடுகள் மனசாட்சியோடு இங்க இருக்கிற ஆண்டோர் சான்றோர் பெருமைகள் திமுக காரன் கூட ஒத்துக்குவாங்க, ஆனா இவன் ஒத்துக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே திரைத்துறையில இருந்தவர் சம்பந்தமே இல்லை ஐயா கமலஹாசன். திடீர்னு கனவுல வந்து கருணாநிதி வந்து என்ன திட்டினார்னு தெரியல, பேட்டரி எடுத்துட்டு போய் நேரம் அடிச்சாரு டீயை. அது வரைக்கும் வந்து என்ன எப்படி இருந்தால் பேட்டரி அடிச்சாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? எப்பொழுதெல்லாம் தமிழர் இனம், தமிழ் சமூகம், இவன் பறையன், இவன் தேவேந்திரன், இவன் வன்னியன், இவன் இவிடையான், இவன் முதலியார் என்று பிரிந்து கிடைக்கிறதோ, எப்போதெல்லாம் ஒருவன் அவர்களை ஒரு பூவாக கோர்த்து ஒரு மாலையாக இணைக்க வருகிறானோ அப்போதெல்லாம் ஒவ்வொருத்தன் வருவான். இந்த அரசியல அழிக்கிறதுன்னு எப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசின கொளத்தூர் தொகுதியில இந்த ஜோம்பிஸ் கூட்டம் போய் நிக்கல. ஐயா உதயநிதி ஸ்டாலினோட தொகுதியில போய் நிக்கல. தமிழ்நாட்டில் எங்கேயும் போல, எல்லா இடத்துக்கும் அனுமதி மறுப்பு. அது எப்படி ராசா? காரைக்குடி வந்து ஒரு தலைநகரம் கிடையாது, ஒரு மாவட்ட தலைநகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கிருந்து காரைக்குடிக்கு போறதுக்கு என்ன காரணம்? 2 போருக்கு தான் போட்டி. அந்த 2 போட்டி யாரு? நீ யாரை அழிக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிற? தமிழ்நாட்டு மக்களோட காசுல இருந்துட்டு தமிழ் வாழக்கூடாது, தமிழ்னு ஒருத்தன் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து யாரை அழிக்க நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற? சீமானை சீமான் அரசியலை எதிர்க்கிறது உன் நோக்கமா? ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்கிறது உன் நோக்கமா? சொல்லு, உன் நோக்கம் என்ன? நோக்கமற்ற நடிகன் பின்னால் சென்று நாட்டை எதிர்க்காதீங்க. என் அன்பு உறவுகளே, ஒரு மண்புழு கூட வெயில் அப்படி போட்டா ஒரு மண்புழு கூட துடிச்சு எழுகும். 50 ஆண்டு காலமா சாராயம், பணம், அடக்குமுறை, பாலியல் வன்கொடுமை எல்லாத்தையும் செஞ்சு 50 ஆண்டுகளா உன் மூளையை மழுங்கடிச்சிட்டு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் முளைச்சி வருவான். தேர்தல் நேரத்தில் அறிக்கைகள் முளைச்சி வரும். அதையெல்லாம் உங்களை மழுங்கடிச்சு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வருவாரா? ஐயா மூப்பேகிரி வருவாரா? மக்கள் பிரச்சனையை நான் கேட்கறேன் தீக்கிறேன்னு வருவாரா? 10 ஆண்டுகள் செய்யாத சாதனையை லாஸ்ட் 10 ஆண்டுல ஐயா மூப்பேகிரி பாருங்க பம்பரமா சொல்லுவாரு. ஊரெங்கும் அவருக்கு பாராட்டு விழா நடக்கும். எங்க அண்ணனுக்கு பாராட்டு விழா நடக்கும். ஏன்? தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று எடுத்து அதில் அப்படி நிறைவேற்றிட்டான்னு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. தேர்தலில் அடுத்த சீட்டு கட்சியில் கேட்கணும். கட்சியில் நீ என்ன செஞ்சன்னு கேட்பாங்க. மக்கள் மத்தியில் அதிர்த்து இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு பாராட்டு விழா. அதிமுக என்ன பண்ணும்? நான் ஆட்சியிலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை, 11,000 ஓட்டில் என்னை தோக்கடிச்சிட்டாங்கன்னு தேர்தலில் நின்றுட்டு போனாரு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவர் வரல. இப்போ புதுசாக எங்கள் அண்ணன் வேலு அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. எந்த மக்கள் பிரச்சனைக்காக இந்த செங்கத்தில் அதிமுக போராடிச்சு சொல்லுங்க? இந்த செங்கத்தில் இருக்கிற கோயிலில் தமிழில் குடநடக்கு நடத்தணும்னு தமிழ் மக்கள் நாங்கள் தான் போராட்டம் பண்ணி நடத்த வச்சோம். நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணிச்சு. எங்கேயாவது சொன்னோமா நாம் தமிழர் கட்சி இது பண்ணிச்சு நாங்கள் என்ன அப்படி விளம்பரப்படுத்திக்கிறோமா? ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்கள் 50 வருஷமா நடைமுறைப்படுத்த ஒரு 49 கோடி ரூபாய் நிலத்தை எடுக்கிறதுக்காக ஒதுக்கிட்டு அதுக்கு எத்தனை பாராட்டு விழா? யாரை ஏமாத்துறீங்க? எதுக்காக? என் அன்பு உறவுகளே, மண்புழு எப்படி இந்த நிலத்தை உழுது இந்த நிலத்தை பாதுகாக்குதோ, நச்சு அமிலங்கள் இல்லாமல் இந்த நிலத்தை எப்படி பாதுகாக்குதோ அதன் மேலே மண்புழுவாக இந்த நாம் தமிழர் கட்சி என்றுமே உங்களுடன் இருந்து நீங்கள் அதிகாரத்தை தரவில்லை என்றாலும் உங்களுக்காக போராடிட்டு தான் இருக்கும். இங்கே நான் பறையன் என்று ஒதுங்கி இருந்தவனை நீ தமிழன் என்னோடு வாடா என்று அரவணைத்து ஒரு குடியாக நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. பொது தொகுதியில் பறையன் போட்டியிட ஆசைப்படலாமா என்று கேட்டவர் கருணாநிதி, சாட்சியாக இருந்தவர் இன்னும் வன்னியரசு. ஆனா இன்னைக்கு நாங்க பொது தொகுதி கொடுக்கிறோம், நிக்க வைக்கிறோம். ஆதி தமிழனுக்கு எல்லா குடியும் சேர்ந்து ஓட்டு போட்டது. மற்ற தொகுதியை விட பொது தொகுதியில் எங்கெல்லாம் பறையரை நிறுத்துறோமோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகம். ஆனா எங்களை எதிர்த்து தான் இவங்க பேசுவாங்க. எஜமா என்ன சொல்றாரோ அது மாதிரி தான் செய்வாங்க.
எங்க ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் மதிப்புக்குரியவர், கட்சி ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறாங்க, போராடுறாரு. ஆனா தேர்தல் நேரத்தில் அந்த கட்சி பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணாது. தேர்தல் முடிஞ்ச மறுபடியும் போராடுவாங்க. தேர்தல் நேரத்தில் சமரசம் செய்து கொள்கிறார்கள். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை விசிக ஏற்காது, தமாக ஏற்காது, வேற கட்சி எதுவுமே ஏற்காது. ஏன்னா அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஜாதியா பாக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி பார்க்கல. 10.5% இதை ஒதுக்குது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுன்னு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வன்னியர்கள், தமிழர்கள், தமிழகத்தின் மக்கள் அவருக்கான அதிகாரத்தை குர்ரான்னு கேட்டது நாம் தமிழர் கட்சி. நீ மானம் முன்ன வழிய திமுக ஓட்டு போடுவானா? எவன் போடுவான்? எவன் போடுவான்? ஆண்டல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு. பெரியார் பிறக்காத மாநிலத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பு காட்டிட்டான். பெரியார் பிறந்து எங்க டவுசர் போட்டு விட்டார் என்ற, பேம்பர்ஸ் போட்டு விட்டார் என்ற என்னத்தை போட்டாரு? ஏன் தமிழ் சமூகத்தை சண்டை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்? அப்பதான் மற்ற சமூக ஆளுகை செலுத்த முடியும். அதுதான் உண்மை. உண்மையில் ஐயா வீரப்பன் வழிவந்தவர், தீரன் சின்னமலை வழிவந்த மான தமிழ் மக்கள் யார் பின்னாடி போனோம்? ஜாதி வேணுன்றவன் பின்னாடி போனோமா? கூத்தாடி பின்னாடி போனோமா? இல்ல இந்த இனம் தமிழம் ஒன்னா இருக்கணும் பின்னாடி போனோமா? நாம் தமிழ் கட்சி முடிவு பண்ணு. அதுதான் இந்த இனத்துக்கு அழகு. அம்பேத்கரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும், அம்பேத்கர் சொன்னபடி அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு தமிழனும், மான தமிழன் ஒவ்வொருவனும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்து. இல்லடா நான் திராவிட சிசு, நான் அப்பா பானம், சாராய கடைகளை விற்கிற அப்பா பானம், ஸ்டாலின் அப்பா பானம் தான் என் உடம்புல ஊறுது, வீர தமிழ் ரத்தம் ஊறல அப்படின்னு நீ நினைச்சேன்னா திமுகவுக்கே போடு, அதிமுகவுக்கே போடு. உன் மனசுல மான தமிழ் தாய் மாற நான் பால் குடிச்சேன்டா, மான தமிழ் ஜாதி கலந்து வாழன்னு நினைச்சேடா, போய் போடு. ஏரி கலப்பா விவசாய சின்னத்துக்கு போடு. எதுவும் நினைக்காத, போய் போடு. அம்பேத்கர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை அனைத்து சமூகமும் சேர்ந்து உன் கையில் தர காத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியில. மற்ற கட்சியில அது நடக்காது. இந்த கட்சியில் தான் நடக்கும். எல்லா சமூகத்துக்குமான அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதனால என் அன்பு உறவுகளே, வருகின்ற தேர்தலில் 3வது பொத்தானில் இருக்கக்கூடிய ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் என் அன்பு தங்கை பெண்புலி சோபா அவர்களுக்கு ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்யுங்கள். மான தமிழ் மக்கள் நீங்கள் மறந்து போனாலும் கடந்து போனாலும் மீண்டும் போராட்ட களத்தில் நீ வதைபடும் போது சீமான் தம்பிகள் எதிர்பார்ப்பு இல்லாம வந்து நிற்போம். அங்க வராது அணில் குஞ்சு, அங்க வராது திமுக, எவனும் வரமாட்டான். வந்தாலும் அவன் விசிலடிச்சுட்டு தான் போவான். அவன் விசிலடிச்சான் குஞ்சு. நாளைக்கு அவனுக்கும் சேர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்றோம். அவனுக்கும் சேர்த்து தான் இந்த மேடை. அவனை திருத்துறதுக்கு தான் இந்த மேடை. அவனோட உரிமையை சேர்த்து கேட்கறதுக்கு தான் இந்த மேடை. என் அன்பு உறவுகள் சிந்தனை செய்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து வலிமைப்படுத்தி எதிர்கால தலைமுறையை செழுமைப்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.